இன்றைய நாளிலே வரவேற்றிருந்தாலும் கூட வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இன்று சாடுகிறார். இந்த வடக்கு மாகாணத்தில் பிச்சை போட்டிருக்கேன், பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் அவர்கள் சொன்னதை போன்று டாக்டர் அர்ஜுனா ஒரு மென்டல் டிசார்டராக இருக்க முடியாது, ஆனால் அம்னீசியா பேஷண்டாக இருப்பாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 திங்கட்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் சம்பந்தமான விவாதங்கள் நடைபெற்றன. நேற்றைய நாளிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலதா மாளிகைக்கு சென்று வெளியே வரக்கூடிய நேரத்திலே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். ජාතික ආරක්ෂාව පිළිබඳව කිසිදු තර්ජනයක් නැහැ. පාතාල කණ්ඩායම් එකිනෙක අතර ගැටුම් නිර්මාණය වෙලා තිබෙනවා. ඒ මහජනයාගේ පොදු ආරක්ෂාවට ඒක තර්ජනයක් බවට පත් වෙලා නැහැ. அதன் போது தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். அண்மைய நாட்களிலே நடைபெறக்கூடிய இந்த பாதாள குழுக்களுக்கு இடையிலான இந்த நிகழ்வுகளை நாங்கள் கண்டிப்பாக முடிவுக்கு கொண்டு வருவோம், அவற்றை கடினமாக நாங்கள் நிறுத்துவோம் என்று சொன்ன ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்லி இருந்தார். இன்று காலை வேளையிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இது குறித்து பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பியிருந்தார். 4 நாட்களில் 8 கொலைகள் நடந்துள்ளன, ஆனால் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருந்தார். கடந்த 18ஆம் திகதி முதல் 21ஆம் திகதி வரையிலான 4 நாட்களில் 8 கொலைகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு இது பெரும் பிரச்சனையாக அமைந்திருந்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே இடம்பெற்று வரும் இந்த கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகிறது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மைய தினத்தில் நீதிமன்றத்தினுள் நடந்த மிலேச்சத்தனமான கொலையுடன் தொடர்புடைய பெண்ணின் வண்ண புகைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் புலனாய்வு தரப்பிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. இது தொடர்பிலான புலனாய்வு அறிக்கைகளை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. குறித்த கொலை தொடர்பிலான தகவல்கள் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. இவ்வாறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருந்தும் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டமை குறித்து தெளிவான விளக்கம் இங்கு வழங்கப்பட வேண்டும். மிலேச்ச கொலையாளிகளின் இந்த செயல்கள் பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றன. புலனாய்வு பிரிவிற்கு தகவல் கிடைக்கப்பெற்ற பிறகு அது குறித்து நடவடிக்கைகளை எடுக்க இதைவிடவும் முறையான திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். මේකට පැහැදිලි විග්‍රහයක් විස්තරයක් ලබා දෙන්න, ඒ වගේම මේ බුද්ධ්‍යංශ තොරතුරු ලැබුණහම ඒ පිළිබඳව මේට වඩා විධිමත් වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කිරීම අත්‍යවශ්‍යයි කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசியல் நோக்கங்களுடன் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக சில தரப்பினரால் வெளியிடப்படும் அறிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் இதுபோன்ற கூற்றுக்கள் கூறப்பட்டன என்றும் அவர் கூறினார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முப்படைகளும் இலங்கை போலீஸ் துறையும் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சாலையில் கார்களில் பயணம் செய்யாமல் ஹெலிகாப்டரில் பயணம் செய்ய வேண்டும் என்று ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பாருங்கள், ரவிக்குள்ள கவலை. நாடு முழுவதும் பயணம் செய்யும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். அவர் வடக்கு நோக்கி சாலை வழியாக பயணம் செய்ய குறைந்தது 7 மணி நேரம் செலவிடுகிறார். வடக்குக்கு சாலை வழியாக பயணம் செய்வதன் மூலம் முக்கியமான முடிவுகளை எடுக்க செலவிடக்கூடிய மதிப்புமிக்க நேரத்தை வீணாக்குகிறார். ஹெலிகாப்டரில் பயணம் செய்தால் ஜனாதிபதிக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்க அதிக நேரம் கிடைக்கும் என்று ரவி கருணாநாயக்க வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான விவாதத்தின் போது கூறினார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் சலுகைகளை குறைக்கும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் முடிவுகளால் இலங்கை பெற வேண்டிய பலன்களை பெற தவறிவிட்டது
தவறியது என்று அவர் கூறினார். சபாநாயகரின் அதிகாரப்பூர்வ இல்லம் எனது இல்லத்திற்கு அடுத்ததாக அமைந்துள்ளது. அது தற்போது மூடப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ இல்லத்தை மூடி வைப்பதன் மூலம் நாட்டிற்கு என்ன நன்மை கிடைக்கும்? அவற்றை மூடி வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் சில மில்லியன்களை மட்டுமே சேமிக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். இன்றைய நாளிலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ஒரு காரசாரமான உரையை நிகழ்த்தி இருந்தார். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். எனது சகோதரர் உங்களுக்கு கொண்டு வரும். நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01% பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன், பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை, அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இந்த உரையை பாராட்டுவதா அல்லது இகழ்வதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு வரவேற்கத்தக்க உரையாக இருந்தாலும் கூட டாக்டர் அர்ச்சுனாவை பொறுத்தவரையிலே நாளைய தினம் இந்த உரையை வாபஸ் வாங்கி விடுவார். எனவே அவரை பாராட்ட முடியாமல் இருக்கிறது. ஏற்கனவே வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது இது வரவேற்கப்படக்கூடிய ஒரு பட்ஜெட் என்று பாராட்டிய டாக்டர் அர்ச்சுனா இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட எங்களுடைய வரவு செலவு திட்ட விவாதத்தை உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விடயங்களை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கிறார் என்பதிலே எதிர்க்கட்சியிலிருந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு மனிதன் நானாகத்தான் இருப்பேன். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துக்கு பெருமை இது உண்மையாகவே வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இதுக்கு உங்களுடைய மெத்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அந்த பட்ஜெட்டை கிழித்து தொங்கவிட்டிருந்தார். நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01% பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன், பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை, அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம். நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன். வடக்கு மக்களுக்கு நீங்கள் போடக்கூடிய பிச்சை என்று சொல்லி இருந்தார். டாக்டர் அர்ச்சுனா மாறி மாறி பேசுவதில் வல்லவர். ஏற்கனவே ஒரு நாள் டாக்டர் ஷாஃபியை பற்றி கடுமையாக விமர்சித்த டாக்டர் அர்ச்சுனா இன்னும் ஒரு நாள் அவர் அதனை சரி செய்திருந்தார், இல்லை அவரை புகழ்ந்திருந்தார். அதே போன்று பட்ஜெட்டை அன்றைய நாளிலே வரவேற்றிருந்தாலும் கூட வடக்கிற்கான பட்ஜெட்டாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். இன்று சாடுகிறார். இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன், பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம் ஆண்டி பிச்சை. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் அவர்கள் சொன்னதை போன்று டாக்டர் அர்ச்சுனா ஒரு மென்டல் டிசார்டராக இருக்க முடியாது, ஆனால் அம்னீசியா பேஷண்டாக இருப்பாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. கொமெண்ட் பகுதியிலே உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். புத்தளம் வைத்தியசாலையை தரம் உயர்த்துங்கள். 2018 ஆண்டில் இருந்து சொல்லி வருகிறோம், இதுவரையிலே நடக்கவில்லை. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே வேண்டிக் கொண்டார். புத்தளம், மன்னார், கல்முனை அஷ்ரப் வைத்தியசாலை போன்றவைகள் கூட நிறைய மக்கள் பயன்படுகின்ற வைத்தியசாலைகளாக இருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் புனரமைக்க அவற்றை அபிவிருத்தி செய்து இன்னும் அதுக்கு தேவையான வளங்களை பெற்றுக் கொடுங்கள் என்று நாங்கள் இந்த சபையிலே சொல்லுகிறோம். அதே போல புத்தளம் வைத்தியசாலை என்பது யுத்தத்தால் வடக்கு கிழக்கு எவ்வாறு பாதிக்கப்பட்டதோ அதே போலதான் வடக்கிலிருந்து இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் 1 லட்சம் பேர் புத்தளத்திலே வந்த பொழுது அந்த வைத்தியசாலை மிகவும் ஒரு இட பற்றாக்குறையோடு பல வளங்கள் குறைவோடு இருக்கிறது. நாங்கள் அதற்கான அபிவிருத்தி செய்வதற்காக சிசிபி நூடாக ஒரு திட்டத்தை வகுத்து 2018 முன்மொழிந்தோம். ஆனால் இதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதையும் நீங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒன்றுமே செய்யவில்லை என்ற வீண் பழியை போட வேண்டாம். கடந்த காலங்களிலே நுவரெலியா மாவட்டத்திலே 6 பிரதேச சபைகளை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த காலப்பகுதியிலே ஒரு பிரதேச சபையை கூட உருவாக்க முடியாமல் இருந்த நிலையிலே 6 பிரதேச சபைகளை உருவாக்கி இருக்கின்றோம். இப்படி சொல்வது யார் என்று தெரியுமா? கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள். தமிழ் போக்குவரத்தை பொறுத்தவரை நாங்கள் சும்மா இருக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை சொல்ல வராதீர்கள். நாங்கள் 15 வருடத்திலே தமிழ் போக்குவரத்து அமைக்கப்பட்ட பிறகு நுவரெலியா மாவட்டத்திலே புதிய 6 பிரதேச சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அந்த காலத்திலே இப்போ கூட அப்படித்தான் இலங்கை பல பகுதிகளிலே பிரதேச சபைகள் உருவாக்க முடியாது, ஒன்று உருவாக்க முடியாத காலகட்டத்தில் நாங்கள் 6 பிரதேச சபைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம், சாதித்து காட்டியிருக்கின்றோம். சாதனை இல்லையா? அது சாதனை. அது மட்டுமல்ல, தேசிய அரசியல் அதிகார பகிர்வுக்கு சமமாக
பிரதேச சபைகளைப் போல செயலகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் பிரதேச செயலகம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே வார்த்தை பிரகடனம் செய்து நாங்கள் ஒரு அதுக்கான அசிவாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ரத்தபுரியிலே காலி மாவட்டத்தில் எல்லாம் பிரதேச செயலகங்களை உருவாக்கிய அரசாங்கம் மினவாத அடிப்படையிலே நுவரெலியா மாவட்டத்துக்கு முழுமையான பிரதேச சபைகள் தர மறுத்திருந்தது. அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தோட்டங்களிலே 7 பேஜ் காணி சொந்த காலி வழங்கப்படும் என்ற முதல் முறையாக நாங்கள் அமைச்சர் பத்திரம் சமர்ப்பித்து அதை சட்டமாக்கிறோம். அதான் முதல் ஆரம்பம். அது முன்னால் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இதான் முதல் ஆரம்பம். அமைச்சரவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது கடந்த அரசாங்க காலத்திலே அது 10 பேஜ் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே 10 பேஜ் நிலம் என்றது மலையத்திலே பொறுத்தவரையிலே வீடு கட்டும் காணியாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே அந்த காணியிலே நாங்கள் தோட்டத்தில் தனி வீடு கட்டியிருக்கின்றோம். கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம். கட்டி தனிவீடு குடிப்பவர்கள் ஒன்றாக சேர்த்து மலைய தமிழ் கிராமங்களாக நாங்கள் அதை பிரகடனம் செய்திருக்கின்றோம். பொறுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல அந்த மலை மக்கள் வாக்களி தெரிவு செய்யப்படும் பிரதேச சபைகளுக்கு தெரிவு செய்யும் தோட்டப்புறங்களுக்கு அபிவிருத்தி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற பிரதேசம் சட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்த துறை பொறுப்பான அமைச்சர் சமந்த் வித்யாரண்ய நண்பர் அவர்கள் பேசும்போது கூட அந்த பிரதேச சபைகளுக்கு அந்த தோட்டங்களில் கூடிய வீதிகள் சம்பந்தமாக பொறுப்பு இல்லை, அதிகாரம் இல்லை சொன்னார். அப்படி அல்ல, அதிகாரம் இருக்கிறது. சட்டம் திருத்தி இருக்கிறோம். பிரதேச சட்டம் திருத்தினாங்கள், 33 விதியை திருத்தினாங்கள். இப்பொழுது அதுக்குள்ள அந்த அந்த பிரதேச சபைகளுக்கு வாக்களிக்கும் மக்களுக்கான அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு பயம் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் வழங்கியிருக்கிறோம். ஆகவே அது மறந்துவிடக்கூடாது. ஆக செய்ய வேண்டும். அதை சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் 14,000 ஓட்டங்களை அதிவேகமாக கடந்த வீரர் என்ற சாதனையை இந்தியாவின் நட்சத்திரம் விராட் கோலி படைத்துள்ளார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் குறித்த மைல்கல்லை எட்டினார். இதன்படி விராட் கோலி 287 இன்னிங்ஸ்களில் விளையாடியுள்ள நிலையில் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். அத்துடன் குறித்த வரிசையில் 350 இன்னிங்ஸ்களில் 14,000 ஓட்டங்களை கடந்து சச்சின் தெண்டுல்கர் 2வது இடத்திலும் 378 இன்னிங்ஸ்களில் 14,000 ஓட்டங்களை கடந்து குமார் சங்கக்கார 3வது இடத்திலும் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய டாப் ஸ்டோரிஸ். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.